ஹலோ எவ்ரிவான். யாராவது ஒருத்தர் குண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவன் ரொம்ப குண்டாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அதுவே சொல்லக்கூடாது தான். அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த குண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கிலீஷ்லேயும் வந்து சில வார்த்தைகள் வந்து சொல்லக்கூடாது. அது சொன்னால் வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹர்ட் ஆகாத மாதிரி அழகாக எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம கற்றுக்கலாம். யாராவது ஒருத்தர் நல்லா கொழுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா ஷீ இஸ் ப்ளம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் சபி அப்படின்னு சொல்லலாம். சபின்றது நம்ம வந்து ரைம்ஸ்லேயே கூட கேட்டிருப்போம், சபி சீக்ஸ் அப்படின்னு. முக்கியமாக குழந்தைங்கள பார்த்து சொல்லலாம். நல்ல கொழுன்னு இருக்கிற குழந்தைங்கன்னா ஹீ இஸ் சபி இல்லை ஷீ இஸ் சபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹீ லுக்ஸ் ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த குண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறத நம்ம வந்து ரொம்ப அழகாக சொல்கிறதுக்கு, கொஞ்சம் பாலிஷ்டாக அவங்கள ஹர்ட் ஆகாத மாதிரி சொல்கிறதுக்கு he looks healthy அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வேறு எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா he is full figured அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து அவங்களுக்கு பானை மாதிரி வயிறு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து பாட் பெல்லீட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி அந்த பெரிய வயிறு இருக்கே அவர் யார் அப்படின்னு கேட்கணுன்னா who is that pot bellied person அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். வேறு யாரையும் கேட்கக்கூடாது, அவங்களெல்லாம் கேட்டால் ஹர்ட் ஆகும். பட் இவரை கேட்கலாம். இவர் கேட்டால் இவர் வந்து வருத்தப்பட மாட்டார், ஜாலியாக எடுத்துப்பார். ஸோ இவரை மட்டும்தான் நம்ம வந்து பாட் பெல்லிடுன்னு சொல்லலாம். பட் வேறு யாரையும் பார்த்து நம்ம பாட் பெல்லிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட், ரொம்ப அதிகமான எடை உள்ளவங்களாக இருக்காங்க, சரியான அளவை விட ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னா தே ஆர் ஒபீஸ். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான எடை உடையவர்களாக இருக்கிறாங்க, அதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் ஒபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஹீ இஸ் ஹெஃப்டி அப்படின்னு சொல்லலாம். ஹெஃப்டி அப்படின்னாலும் ரொம்ப பெரிய உருவமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஹீ இஸ் ஹெஃப்டி அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நேரடியாக அவங்க காதில் விழாத அளவுக்கு நம்ம பேசுகிறது நல்லது. நேரடியாக அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் யூ ஆர் ஹெஃப்டி, ஓவர் வெயிட், ஒபீஸ் இப்படிலாம் சொன்னோன்னா கண்டிப்பாக அது ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட பாடியை பற்றி எந்த ஒரு காமெண்ட்டுமே எந்த ஒரு வேர்டுமே நம்ம வந்து சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. பட் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து கற்றுக்குறோம். இப்படியெல்லாம் வார்த்தைகள் இருக்குது அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சஜஸ்ட் பண்ண முடியாது. சபின்றது சொல்லலாம், ஏன்னா குழந்தைங்கள வந்து நல்லா கொழுன்னு இருக்கவங்கள சபி அப்படின்னு சொல்லலாம். ப்ளம்ப் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லுக்கிங் ஹெல்தி, கொஞ்சம் அந்த பூஸ்னாப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து யூ லுக் ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி ஃபேட், அப்புறம் ஹெவி, ஹெஃப்டி, ஓவர் வெயிட், ஒபீஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. பட் யார்கிட்டையும் யூஸ் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷில் நிறையா புது வார்த்தைகள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.